இந்த இயர் சம்மருக்கு நல்லா ஜில்லுன்னு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான கோகனட் ஐஸ்கிரீம் செஞ்சு பார்க்கலாமா? அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் தேங்காயுமே குட்டி குட்டியாக நான் சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் சாப் பண்ணி வச்சுருந்த தேங்காய் எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சி அதுலேருந்து நான் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் பால் வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வெறும் தேங்காய் பால் குடித்தோம் அப்படின்னாவே போதும். அது நம்ம வயிற்று புண்ணெல்லாம் சரிப்படுத்தும். நான் நல்லா கடைசி சக்கை வர வரைக்குமே நான் அரைச்சி நான் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். ரிமைனிங் இருக்கிற தேங்காய் பாலில் கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்ணி வெறுமனியாக கூட குடிக்கலாம். தேங்காய் பால் ஃபுல்லாக எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பனானா தேவைப்படும். அது எந்த பனானாவாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் இப்போது ரெட் பனானா தான் எடுத்துக்கிட்டேன். இப்போ மிக்சியில் ஏதாவது ஒரு பனானா கட் பண்ணிக்கிட்டு நான் எடுத்து வச்சிருந்த தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சோண்டு ஹனி ஆட் பண்ணிக்கிட்டேன். வீட்டில் ஹனி இல்லாதவங்க சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வேண்டாம், குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஹனி ஆட் பண்ணிக்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 தான். இந்த 3ஐயும் போட்டு நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரைச்சி வச்சிருந்த மிக்ஸை நான் இந்த கோகனட் ஷெல்லை ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சோண்டு டேஸ்ட்காக நான் கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த மிக்ஸை அப்படியே ஃப்ரீசரில் ஒரு 5 to 6 ஹவர்ஸ்க்கு வச்சு எடுத்து பாருங்கள். நம்மளுக்கு சூப்பரான ஒரு கோகனட் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான vlog பார்க்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.